கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியிலே இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வாக்கியத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கட்பாரிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே தேவனுடைய தொடுதல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் காலத்திலே தேவ மனிதனாகிய கிதியோனுடைய காலத்திலே ஸ்தோத்திரம் 7 வருடங்கள் 7 வருஷம் இஸ்ரவேல் மக்களை மீதியானவருடைய கைகளிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அந்த 7 வருஷம் அந்த இஸ்ரவேல் மக்கள் மீதியானவருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது இஸ்ரவேல் மக்கள் என்ன விவசாயம் செய்தாலும் ஸ்தோத்திரம் விதைகளை விதைத்திருந்தாலும் அறுவடை காலத்திலே வந்து இந்த சத்துருக்கள் இந்த எதிரிகள் வந்து அவங்களுடைய விவசாயங்களை கெடுத்து போடுவார்கள், நிலங்களை கெடுத்து போடுவார்கள், தேசங்களை கொள்ளையிடுவார்கள், பட்டணங்களை கொள்ளையிடுவார்கள், நன்மைகளை கொள்ளையிடுவார்கள். இது நிமித்தம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் கவலைகளும் பாரங்களும் கண்ணீரும் துக்கமும் அதிகமாக பெருக ஆரம்பிற்று. அப்போ கிதியோன் இப்படிப்பட்ட காலத்தில் அந்த அறுவடைக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர் ஓரமாக தனியாக சென்று அவருடைய ஆலையிலே போரடித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்கிறார். கர்வாலின் மரத்தின் அருகாமையில் வந்து கர்த்தர் அந்த தூதனானவர் அமர்ந்து ஸ்தோத்திரம் அந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிற, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷன் முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது கிதியோன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என்னுடைய கோத்திரம் சிறியது, எங்கள் தகப்பனார் சிறியவர், என்னை போய் எப்படி இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்ய சொல்றீங்க? என்னால் அந்த ஜனங்களை ஜெயிக்க முடியாது, சத்துருக்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பொழுது இல்லை, உன்னால முடியும், ஒரு மனுஷன் முறியடிப்பது போல நீ சத்துருக்களை முறியடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அப்பொழுது கிதியோன் வந்து சொல்லுகிற ஒரு காரியம், இந்த வார்த்தைகள் உண்மையானால், நீர் என்னை சந்தித்தது உண்மையானால் உமக்காக சில பலிகளை செலுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி 19ஆம் வாக்கியத்தில் உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியையும் ஒரு கூடையிலே வைத்து அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு வெள்ளாட்டு கிடாவையும் அப்பத்தையும் கொண்டு வந்து அந்த கர்த்தருடைய தூதனானவருக்காக அந்த இடத்துல வைக்கிறார். வைக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தம் கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி அதை தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தொட்ட மாத்திரத்தில் கட்பாறையிலிருந்து ஸ்தோத்திரம் அக்கினி புறப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கினி புறப்பட்டது, அக்கினி பட்சித்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அக்கினி எழும்பிற்று அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தருடைய அக்கினி எங்கெல்லாம் இறங்குகிறதோ அங்கெல்லாம் ஒரு எழும்புதல் உண்டாகிறது, ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. கர்த்தருடைய அக்கினி அதை தொட்ட பொழுது, கர்த்தருடைய அக்கினி இறங்கின பொழுது, அதாவது தெய்வம் தொட்டபோது அக்கினி வெளிப்படுகிறது, அக்கினி எழும்பினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஒரு தேவனுடைய அக்கினி ஒரு மனிதனை தொடுகிற வரைக்கும், கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனை தொடுகிற வரைக்கும் அவன் சாதாரணமான மனிதனாக இருப்பான். ஆனால் கர்த்தருடைய கரம் அவனை தொடுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அவன் மேல் வருகிற பொழுது சாதாரணமாயிருக்கிற ஒரு மனிதன் அசாதாரணமான மனிதனாக மாறுவான், அசாதாரணமான மனிதனாக மாறுவான். அதுவரைக்கும் அந்த கிராமத்தில், அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில் அற்பமாயிருந்த மனிதன் அசாத்தியமான மனிதனாக மாறுவான். காரணம், தேவனுடைய தொடுதல் ஸ்தோத்திரம் ஒருவனுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் யாரெல்லாம் தேவனால் தொடப்பட்டார்களோ அவங்க வாழ்க்கை தலைகளாக மாறி இருக்கிறது, ஜெயமுள்ளவங்களா மாறி இருக்கிறாங்க, உலகத்தை அசைத்திருக்கிறாங்க, தேசங்களை அசைத்திருக்கிறார்கள், ராஜாக்களை அசைத்திருக்கிறார்கள். என் கண்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் அற்பமான
வயதானவர்களா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம். ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும், ஆனால் எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி அங்கலாய்க்கிறவங்களா இருக்கலாம். நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு தெய்வ தொடுதலை உணர்வீர்களானால், ஒரு தேவனுடைய தொடுதல் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுமானால், உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய தொடுதல் வெளிப்படுமானால், நிச்சயமாகவே கட்பாரிலிருந்து அக்கினி எழும்பினது போல கர்த்தர் உங்கள் தேசத்திலே, உங்கள் பட்டணத்திலே, உங்கள் கிராமத்திலே ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக, வல்லமையான ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை தொடுகிற பொழுது அவன் அசாதாரணமான மனிதனாக மாறுகிறான். பயந்த சுபாவம் உள்ள கிதியோனை ஆண்டவர் பெரிய யுத்தத்தை நடப்பிக்கும்படி அவரை பயன்படுத்துகிறார். அப்படி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால் பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சரீர பிரகாரமா பலவீனமா இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமா பலவீனமா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய தொடுதல் உங்களை பலவான்களாக மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 25 வாக்கியத்திலே முற்புறத்திலே ஏசா எதிர்கொண்டு வருகிறான் யாக்கோபை கொல்லுவதற்காக, பிற்புறத்திலே லாபான் துரத்தி வருகிறான் யாக்கோபை கொல்லுவதற்காக. அப்ப தேவ சமூகத்திலே யாக்கோபு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது யாக்கோபுடைய தொடை சந்தை கர்த்தர் தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு அன்றைக்கு ராத்திரி ஒரு தொடுதல் உண்டாயிற்று. அந்த தொட்ட மாத்திரத்திலே அங்க நடந்த காரியம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய கண்களிலே அனுகூலம் உண்டானதை நம் வேதத்தில் படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வம் ஒரு மனிதனை தொடுகிற பொழுது, தெய்வம் ஒரு மனிதனை சந்திக்கிற பொழுது அங்கு நடக்கிற காரியம், அழிக்க வருகிற ஏசா யாக்கோபை அரவணைத்து கொண்டான். பட்சிக்க வந்த ஏசா யாக்கோபிடத்திலே பட்சமாயிருந்தான் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். கொல்லுவதற்காக தான் வந்தான், அழிப்பதற்காக தான் வந்தான். ஆனால் யாக்கோபை கர்த்தர் தொட்ட பொழுது அங்கே ஏசாவுக்குள்ளே மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அழிக்க வந்தவன் அரவணைத்து கொண்டான். யாக்கோபை பட்சிக்க வந்தவன் ஸ்தோத்திரம் பட்சமாய் பேசினான், பட்சமாக செயல்பட்டான். அனுகூலம் உண்டாயிற்று. தனக்குண்டான எல்லாவற்றையும் அந்த யாப்போக்கு என்கிற நதிக்கரையிலே அக்கறைப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனித அனுகூலம் கிடைக்காமல், வேலை செய்கிற இடத்துல அனுகூலம் இல்லையோ, வியாபாரம் செய்கிற ஸ்தலத்திலே அனுகூலம் இல்லையோ, ஊழியம் செய்கிற இடத்திலே அனுகூலம் இல்லையோ, நீங்க வாழ்கிற தேசத்தில், வாழ்கிற பட்டணத்தில், வாழ்கிற கிராமத்திலே அனுகூலம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒரு தெய்வ தொடுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், ஒரு தேவனுடைய தொடுதல் உங்கள் ஜீவிதத்தில் வெளிப்படுமானால், அனுகூலம் இல்லாத இடங்களிலே அனுகூலம் உண்டாகும். அனுகூலம் இல்லாத சபையிலே, தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமங்களிலே ஒரு அனுகூலம் உண்டாகும். அப்ப அக்கினி இறங்கின பொழுது கிதியோனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். தேவனுடைய தொடுதல் வெளிப்பட்ட பொழுது கிதியோன் எழும்பி பிரகாசித்தார். இரண்டாவது, ஒரு மனிதனை தேவன் தொடுகிற பொழுது சத்துருக்கள் மத்தியிலே, மனிதர்கள் மத்தியிலே ஒரு அனுகூலத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். மூன்றாவது நடந்த ஒரு காரியம், தானியேல் 9 அதிகாரம் 21 வாக்கியம் சொல்லுகிறது, 21 நாட்கள் தேவ சமூகத்திலே தானியேல் உபவாசித்து ஜெபித்த பொழுது காபிரியேல் தூதன் இறங்கி வந்து தானியேலை தொட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அங்க தானியேலை தொட்ட பொழுது அங்க தானியேலுக்கு நடந்த ஒரு காரியம் 9 அதிகாரம் 22 சொல்லுகிறது, அவன் எனக்கு தெளிவை உண்டாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 21வது வசனத்திலே தானியேலை காபிரியேல் தூதன் தொடுகிறார். 22வது வாக்கியத்திலே தானியேலுக்கு தெளிவு உண்டாகிறது. எப்பெல்லாம் நாம் குழப்பத்தில் இருக்கிறோமோ, வாழ்க்கை குறித்த குழப்பம், எதிர்காலத்தை குறித்த குழப்பம், குடும்பத்தை குறித்த குழப்பம், திருமண காரியங்களை குறித்த குழப்பம், ஸ்தோத்திரம் ஊழியத்தை குறித்த குழப்பம், அழைப்பை குறித்த குழப்பம், கடன்களை குறித்த குழப்பம், அதிகமான குழப்பத்தில் நீங்கள் இருக்கும் போதெல்லாம் நீங்க தேவ சமூகத்திலே வர வேண்டும். தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அப்படி உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது தேவன் உங்களை தொடுவார். ஒரே ஒரு தொடுதல் உங்கள் வாழ்க்கையில போதும், அத்தனை குழப்பங்களுக்கும் ஆண்டவர் தெளிவை உண்டாக்குவார். அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவை உண்டாக்குவார். காரணம், அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்புமுள்ள புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். யாராவது குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் அமருங்க. ஒரே ஒரு தொடுதல் தானியேலை தெளிவாக்கினது போல உங்களையும் சகல காரியத்திலும் அது தெளிவுள்ளதாக மாற்றும். எரேமியா 1 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, அங்கே எரேமியாவை கர்த்தர் தொட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவை தொட்ட பொழுது அங்கே
சில காரியங்கள் உண்டாகிறது. அவர் தேவ சத்தத்தை கேட்டார். எரேமியாவே, நீ காண்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு தேவ சத்தம். அப்பொழுது பொங்கி வருகிற பானையை காண்கிறேன். அப்படியானால் எரேமியாவுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பயம் நீங்கியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, ஆனாலும் இன்னும் எனக்கு தரிசனங்கள் கிடைக்கல. ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று, ஆனாலும் ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை என்னால் கேட்க முடியல என்று சொல்லி யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, தேவ சமூகத்திலே அதிக நாட்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு தொடுதல் போதும், தேவ சத்தத்தை கேட்பீர்கள். ஒரே ஒரு தொடுதல் போகுதும், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுருவை தொட்டார், ஒரு புதிய துவக்கம் உண்டாயிற்று. அதே போல பவுலை தொட்டார், சபைகளிலே மறுமலர்ச்சி உண்டாயிற்று. மோசையை தொட்டார், 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஆண்டவர் தொட்ட எந்த மனிதனுமே சாதாரணமா மரித்ததே கிடையாது. ஆண்டவர் தொட்ட எந்த மனிதனுமே பிரகாசிக்காமல் இருந்ததில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய தொடுதல் உங்களை எழும்ப பண்ணும். தேவனுடைய தொடுதல் அனுகூலத்தை உண்டாக்கும். தேவனுடைய தொடுதல் ஒரு தெளிவை உண்டாக்கும். தேவனுடைய தொடுதல் ஒரு புதிய துவக்கத்திற்குள், ஒரு புதிய ஊழியத்திற்குள் உங்களை கொண்டு போகும். புதிய வாசல்களை திறக்க ஆரம்பிக்கும். ஆதலால் தேவ சமூகத்திலே காத்திருங்க. ஒரு தொடுதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் புதிய பாதைகளுக்குள், புதிய ஆசீர்வாதங்களுக்குள் ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த பகல் வேலைக்காக நன்றி. ஒரே ஒரு தொடுதல் தான் கிதியோனை எழும்பி பிரகாசிக்க செய்தது ஆண்டவரே. அற்புதங்களை நிரூபித்ததப்பா. அதே போல யாரெல்லாம் ஆண்டவரே என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களை தேவன் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். யாக்கோபை தொட்ட பொழுது பட்சிக்க வந்த ஏசா பச்சனமாய் பேசினான். ஆண்டவரை அழிக்க வந்த ஏசா அரவணைத்து கொண்டான். சத்துருக்கள் மத்தியிலேயே ஒரு அனுகூலத்தை உண்டாக்கினது போல யாரெல்லாம் அனுகூலம் இல்லாத இடத்தில் ஊழியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அனுகூலம் இல்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும்படியானே ஒரு தொடுதல் உண்டாக ஜெபிக்கிறேன். தானியேலை தொட்ட பொழுது சகல குழப்பமான காரியத்திலும் ஒரு தெளிவு உண்டானது போல யாரெல்லாம் திருமணத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, அழைப்பை குறித்து, வாழ்க்கை குறித்து குழப்பத்தோடு இருக்கிறார்களோ, அந்த குழப்பங்கள் நீங்கத்தக்கதாக ஒரு தேவனுடைய தொடுதல் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தில் பயன்படுத்துங்க. கடன்கள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும், இக்கட்டான சூழ்நிலைகள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளின் ஜெபத்திலும், வேத தியானத்திலும், தேவ சமூகத்திலும் இவர்களை உருவாக்கும்படியாக, பல குவிக்கும்படியாக நான் மனதார ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.